ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம் பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்து பிரியாணியில் சேர்க்குறதுக்கு ஸ்பைசஸ் இங்கே பாருங்கள். பிரியாணி இலை, ஏலக்காய், இது வந்து அன்னாச்சிப்பூ, கிராம்பு, லவங்கப்பட்டை, கல்பாசி இது எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் போட்டால் செம்மையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கலர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுருவோம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது வந்து நான் வீட்டிலே இடித்தது. ஸோ அது போட்டுக்கலாம், ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஸோ இது கூட இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். ஸோ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிட்டு. ஸோ இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். கலந்து விடுங்க. ஸோ பாருங்கள், தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா 2ஐயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நல்ல வாசனை செம்மையாக இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்து பிரியாணி மசாலா போதும். அடுத்து தயிர் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் போட்டு நல்லா கலந்துட்டு நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இங்கே பாருங்கள், சட்டியில் ஒட்டலை, அப்படி எப்படி பாருங்கள், எல்லாமே நல்லா அப்படியே மசிஞ்சு எண்ணெய் வந்து தனியாக பிரிந்து பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். அதில் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சிக்கன் சேர்க்கலாம். இங்கே பாருங்கள், பிரியாணிக்கு நான் வந்து சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒரு லெக் பீஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு, மற்றதெல்லாம் எங்களுக்கு தான். எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அவங்க வந்து ஸ்பெஷலாக இது கேட்டாங்க. அதனால் சிக்கன் இப்போ வந்து மஞ்சள், கல் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே கொஞ்சம் இந்த மசாலாவெலாம் நல்லா வெந்து வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அப்போவே நம்ம கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா அது எண்ணெயிலே கொதிச்சு வரட்டும். அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்கும், நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
ஸோ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஸோ பாருங்கள், தண்ணி நான் சேர்த்துட்டேன். நான் ஒரு 3.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு 7.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டு அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி கூட, ஸோ அதனால் ஒரு 1/2 டம்ளர் அதிகமாக சேர்த்துருக்கேன். இது நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், அரிசி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படி கலந்து விட்டுருங்க. அரிசி வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம் போடணும். சரி, அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்ததும் நான் இது கூட கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஸோ இன்னும் நம்ம தம் போடலை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே கொதிக்க விடுங்க. இது ஒரு 70% அளவுக்கு தான் ரைஸ் குக் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். தம் போட்டதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம மேலே மூடி போட்டாச்சு. அதுக்கு மேலே இங்கே பாருங்கள் தம் வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? ஒரு இட்லி சட்டியில் சுடு தண்ணி வேக வச்சு அதுக்கு மேலே வச்சுருக்கோம். ஸோ இது ரெடி ஆகட்டும். ஃபைனலாக எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், தம் ரிலீஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், அப்படியே உதிரியாக செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா? கரெக்டாக தம் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல? ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் இதுதான் சிக்கன் பிரியாணி. ஸோ பார்த்தீங்களா, லெக் பீஸ்லாம் செம்மையாக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் தம் பிரியாணி ரெடி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே எவ்வளோ அப்படி பொலன்னு இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.